ராத்திரிலாம் போயிட்டு வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அடுத்த ராத்திரிலாம் வந்து போயிட்டு வர்றதுக்கு இங்கே இந்த கோவிலை சுற்றி நிறைய வீடு இப்பயும் வீடு கட்டிகிட்ருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய வீடாக தான் இருக்கும். நாராயணன் பெருமாள், ஸ்ரீ நாராயணன் பெருமாள்னு இருக்குல்ல. ஆனால் பத்ரிநாத் பெருமாள்னு இன்னொருத்தர் இருக்கார். அவர் தான் பார்த்தோமா இல்லை இவர் தான் பார்த்தோமான்னு தெரில. இவருக்கு பத்ரிநாத் பெருமாள் தான் பேர். இது பார்த்தீங்களா, பெயிண்ட்லாம் எவ்வளோ நேர்த்தியாக இருக்குன்னு. பெயிண்ட் வந்து அப்போ அந்த டைம் தான் பண்ணாங்க, பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நல்ல பளிச்சுன்னு இருக்குது. அதுவும் நாங்கள் போன சமயம் வந்து ரொம்ப காற்றால போனோமா, அதனால் ரொம்ப வெயிலும் இல்லை. ஆனால் விடிஞ்சிருச்சு நாங்கள் போகிறதுக்கு. காலையிலே சீக்கிரம் போகணுன்னு பார்த்தோம், ஆனால் விடிஞ்சிருச்சு. உள்ளே ஆனால் கோவிலுக்குள்ளே எடுக்கலை, வெளியில் உள்ள இதை மட்டும்தான் நாங்கள் எடுத்தோம். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன். ஒரு தூணெல்லாம் வச்சு பெருமாள் வந்து அலங்காரத்தோடு தான் காட்சி தந்துட்டு இருந்தார். அவர் ஆனால் உள்ளே தூக்கி வச்சுட்டாங்க. அது பாண்டுரங்கனில் நல்ல பெரிய பாம்பு பாண்டுரங்கனில் இருந்தது. அது தூக்கி உள்ளே வச்சுட்டு போதும் நீங்கள் இதில் மட்டும் பாருங்கங்கிற மாதிரி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இப்படி இங்கேருந்து எடுத்தால் அந்த ஆங்கிளே வேறு மாதிரி இருக்குது. கொடிமரம் வந்து எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்களேன். நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது கோவில் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ பெயிண்ட்லாம் பண்ணலை, இப்போ தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஏகாதசிங்கிறதுனால சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்களா, சரின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட உட்காந்தாச்சு. சரி, எனக்கு தெரியும் நான் வந்து ஏகாதசிக்கு பெருமாள் கோயிலில் சாப்பாடு போடுவாங்களே. ஆனால் அந்த பெருமாள் கோயில், இந்த பெருமாள் கோயிலுங்கிறதுனால சாப்பாடு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்ற பெருமாள் கோயிலெலாம் எப்படின்னு தெரியல, போட்டிருந்தாங்களா போடலையான்னு. நாங்கள் அடுத்த பெருமாள் கோயில் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அப்புறம் ஜாலியாக பேசிகிட்டே கதை அடிச்சுட்டே போனோம். இந்த 2 மசூதியும் பாருங்களேன், ஜமாத்தா மசூதியான்னு தெரில, அது தர்கா மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. அதெல்லாம் லைட் போட்டாங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்கும். இது வந்து சீர்காழியில் உள்ள பெருமாள் கோயில். இவர் தான் வந்து ஒரு கால் பூமியிலையும்